அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சி நீ பாலியல் தொந்தரவு பண்ணிடுவ, நாங்கள் போராட வந்தா பிடிச்சி உள்ள போட்டுருவேன். அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ விசாரிக்க மாட்டேங்கிற. நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுற குறவழியை நெருக்கிற நீ தான் நேர்மையாளனாச்ச. நீ தான் விசாரிச்சு நிலைய நாட்டு. ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்குமூலமாக கொடுத்ததை பதிவு செய்ய வெளியிட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாதா? ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான். இந்த ஆட்சி தான் என்னை இப்படி சித்திரவதை செஞ்சா. நம்ம வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டுட்டு அது டெக்னிக்கல் எரர் அப்படின்னு எப்படி இருக்கு? துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சாரிங்க டெக்னிக்கல் எரருங்க, அது அப்படி சுத்திக்கிட்டு இருந்தா வெடிச்சிருச்சுங்கன்னா விட்டுருவியா நீ? என்ன மாதிரி ஆட்சி, என்ன அதிகாரம் இது? கடைசியா இந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப காசு இல்லை. அதுக்கும் காசு இல்லை. எங்க பய மக்கள் நாள் பூரா வேலை. 5 மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலில் பெருவெடிப்பு வெடிக்க, கண்ணு முடி பிதுங்க, கண்ணச்சத தொங்க, வெம்பாடு பட்டு உழைச்சு ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அவனுக்குன்னு இருக்கிற பண்டிகை. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, கொஞ்சோண்டு சக்கரை, 1 முளை கரும்பு, 1 முளை கயிறு, அது இதுக்கு உத்தரத்தில் போட்டுக்கிட்டு தொங்க. கரும இவங்கள ஒழிக்காம அவ சரணடைஞ்சிட்டான். சார் நான் பேசிக்கலாம் வாங்க, சரி விடுங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இவ அப்படிதான். நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவ? என்னத்தே பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன? என்னத்தே பண்ணிட்டு போறியா உனக்கு என்ன? அது இல்லை, உங்க கட்சிக்காரர்கள் சுதந்திரம். அதை நானே கவலைப்பண்ணி ஏன் கவலைப்படுற? நான் சொன்னேன் என் கட்சி கூட்டத்தில் வந்து நில்லு. இம்முறையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுப்புற கையொலியும் ஆர்ப்பரிப்பையும் பாரு. கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை, கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை. எதற்காக கூட்டணி? யாரோட கூட்டணி? இந்த நிலப்பரப்பிலே பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான், நாம் தமிழர் கட்சி தான். எப்படி சீமான்? எவனவன் 2000 3000 ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உழுது தெல்லு உழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலமாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளோ முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள், தொழிற்சாலை வேலை கொடுக்கும், வேலையில் சம்பளம் கொடுக்கும், சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பாடு யார் கொடுப்பா? இந்த கேள்வியை எழுப்புற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி. விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும். இந்த சிந்தனை இருக்கிற எவனும் என்னோட கூட்டணி. நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய், இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய். தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தங்கையும் என்னோடு கூட்டணி. 14,000 ஆசிரியர் பெருமக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் என்னோட கூட்டணி. பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணி தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோடு கூட்டணி. ஓய்வு பெற்ற பிறகு போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த பணத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் களத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி. இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி. அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான். ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்? ஒரு சித்தாந்த கட்சி, உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள்.
எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம். இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அழித்து விட்டீர்கள். அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரெழுச்சியாக எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எதனோடும் இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது. வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை, யாரோடும் சரணடைய முடியாது. தோற்றால் போடா, புதிதா ஒன்றும் தோற்க போறதில்லை. இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலை அடைவது ஒன்றே தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான எங்களது மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்லாந்தில் விடுதலைக்காக. அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்து அழித்தது இந்தியம். அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களே, லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாவோ பண்டாரநாயக்கா கையெழுத்திலே 15 லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள். பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சிரிமாவோ கையெழுத்திலே கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தவர் இந்தியவர்கள், வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள். பிறகு ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது இந்தியம், வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம். இந்த 3 கையெழுத்தில் தான் தமிழ் தேசிய மக்களின் தலையெழுத்தை மாறி போனது. அறிவார்ந்த தம்பி தங்கைகள், நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே தன் இன மீட்சிக்காக ஒரு வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவன், அவரை வீழ்த்தி தமிழ் தேசியத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள், கூட நின்று துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர். செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு இரத்த துளியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பயிர்களடா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தங்கைகளும். தமிழ் தேசிய விடுதலை பேரொளியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துளிகளிலே பிறந்த பிள்ளைகளடா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல். செத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆதரவற்று அரற்றி அழுகும் போது கண்ணீர் துடைக்க கை நீளாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் கதறலிலும் ரத்தத்திலும் கரு கொண்டு உருவான புரட்சிகர போர் படைதாண்டா நாம் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை. இதை வீழ்த்துவன் என்பது தம்பி, நீ நீட்டவும் மடக்கவும் முடக்கவும் வைக்க இது கொடை இல்லை தம்பி. பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை.